ஓகே, கள்ளக்குறிச்சியிலேருந்து மாமாந்தூரை தாண்டி அலமலம்லாம் தாண்டி பொன்பரப்பட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். இடையில பேட்ரி டவுன் ஆனதுனால சில விஷயங்களை கவர் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இப்போ நம்ம ஊருக்குள்ளே நுழைய போகிறோம். இதெல்லாமே நம்ம ஊர் எல்லையில் இருக்கக்கூடியது. இது அலமலம் பக்கத்து ஊர், அதுக்கு அடுத்து தான் பொன்பரப்பட்டு. எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள் பயிர்கள்லாம். இதை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே என்ன ஞாபகம் வரும்னா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. அந்த பாட்டை போட்டுட்டு அப்படியே ஹை வால்யூமில் சவுண்ட் வச்சுட்டு இதை பார்த்துட்டே போனோம்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லாமே இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே இதெல்லாம் அறுத்துடுவாங்க. நெல்லை அறுத்துட்டாங்கன்னா மறுபடியும் எல்லாம் அப்படியே கோல்டன் கலரில் மாறிடும். இது பக்கத்தில் இருக்கிறது ஏரி. அந்த பக்கத்து ஊரில் அலம்பலத்துலேருந்து பொம்பரப்பட்டு வரைக்கும் இந்த ஏரி நீண்டு போகும். அங்கே நிறைய தென்னை மரம் தெரியுது இல்லையா, அதுதான் நம்ம ஊர். அங்கே தான் நம்ம வீடும் இருக்குது. ஸோ இந்த ரோடு எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்ம அங்கே பார்த்த ரோடு மாதிரி இல்லை, அந்த ரோடு இல்லை. இந்த ரோடு ரொம்ப சூப்பரான ரோடு. இந்த கிணறுலலாம் நான் குளிச்சிருக்கேன். நிறைய தென்னை மரம் வந்துடுச்சு. ஊருக்குள்ளே நுழைய போகிறோம். பொன்பரப்பட்டு அப்படின்னு ஒரு போர்டோட இந்த ஊர் நம்மளை வரவேற்கும். இந்த போர்டு கூட இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரல. அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. பொன்பரப்பட்டு வெல்கம் யூ. ஓகே, நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்க ஒரு அழகான தாமரை குளம். ஆமாம், தாமரை இல்லை, அள்ளி போப்பாது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வயலுக்கு போகலாம், ரைட் எடுத்தோம்னா வீட்டுக்கு போகலாம். எங்கே போகணும்? வயலுக்கு தான் போகணும், ஏன்னா அம்மா அங்கே தான் இருக்காங்க. சரி, அவங்கள போய் அழைச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா ரைட் எடுத்து வீட்டுக்கு போவோம். இது வீட்டிலேருந்து சுமார் 2.5 கிலோமீட்டராவது இருக்கும். 2 கிலோமீட்டராவது கண்டிப்பாக இருக்கும் நம்ம வீடு. அப்பா, இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போகணும்ல. அம்மா டெய்லியும் இப்படி தான் நடந்து போயிட்டு தான் தண்ணி கட்டிட்டு வராங்க. விவசாயமே அப்படி ரொம்ப வருஷமாவே அப்படிதான் பண்ணி. தம்பி இருந்தானா பைக் எடுத்துட்டு போயிட்டு அம்மா கூட்டிட்டு வருவான். இப்போ பைக் இருக்கு, ஆனா தம்பி தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் இல்லையா, ஊர்ல என் கூட சென்னையில இருக்கான். அதனால நடந்து தான் போகணும், வேற வழி இல்லை. ஓகே, இப்போ நம்ம நேராக வயலுக்கு போயிட்டு இருக்கோம். அம்மா அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்சம் தூரத்தில் வந்துடும், அப்படியே பேசிட்டே போவோம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கு. எல்லாமே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். கரெக்டாக இந்த February March வரையும் தான் இருக்கும். மார்ச்சுக்கு பிறகு அறுவடை முடிஞ்சிச்சு, நெல் அறுவடைலாம் முடிஞ்சிருச்சுன்னா பங்குனி எல்லாமே அறுத்துருவாங்க. எல்லா நெல்லும் அறுத்துருவாங்க. கரும்பு மட்டும் இருக்கும். அதுவும் கரும்பு கிணறு வச்சிருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கரும்புக்கு தண்ணி கட்டிடுவாங்க. மேக்சிமம் அவங்க மட்டும்தான் கரும்பு வைப்பாங்க. சரி, இப்போ இந்த ரோட்ல நேரா போனா திருக்கணங்கூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த திருக்கணங்கூர், அலம்பலம், பொன்பரப்பட்டு 3 ஊருக்கும் ஒரே பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்து போர்டு தான் அலம்பலம் அப்படின்ற ஊர். ஒரு ஊரை மையமா வச்சு மற்ற 2 ஊரையும் அதுக்குள்ள இணைச்சிருக்காங்க. அதை பிரிக்கணும்னு ரொம்ப நாளா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தலையும் எல்லா வேட்பாளரும் ஒரு கோரிக்கையை வச்சிருப்பாங்க. அதாவது வாக்குறுதியை கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பஞ்சாயத்தையும் நாங்கள் பிரிச்சிருவோம். வந்தோம்னா பொம்பரப்பட்டு தனியாக பிரிச்சிரும், திருக்கணங்கூர் தனியாக பிரிச்சிரும், அலம்பலம் தனியாக பிரிஞ்சு வந்துடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலும் சொல்லுவாங்க. நானும் என் வயசுல இருந்து நான் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 தேர்தலையாவது நான் பார்த்துருப்பேன். ஒன்றும் நடந்த மாதிரி இல்லை. அது நடக்குமான்னு தெரியல. பரவாயில்ல, இப்போ இந்த ரோடெல்லாம் இப்பதான் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்க வெறும் மண் ரோடா இருக்கும். கார் போற அளவுக்குலாம் அந்த ரோடு இருக்காது. மாட்டு வண்டி போகும், ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி பைக் போகும், சைக்கிள் போகும், சகதியாவே இருக்கும். ரொம்ப பிளாட்டா இருக்காது, அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே இருக்கும். இப்ப இதுவும் எல்லாமே இந்த 5 years கேப்ல தான். ஒரு எப்படி சொல்லணும்னா 2016க்கு பிறகுதான் எல்லாமே மாறுச்சு. எங்க தாத்தாலாம் அங்க இருந்து வீட்டுல இருந்து இங்க ஒரே ஸ்ட்ரெயிட்டா நடப்பாரு. இங்க இந்த இங்க நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம். வழக்கமா காடுனா ஃபாரஸ்ட், காடுனா மரம், குரூப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க நம்ம காடுன்னு தான் சொல்லுவோம். ஆனா காடுனா இங்க அந்த மாதிரி குரூப் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் இருக்காது. எங்க ஊர் சைடுல எல்லாம் கொல்லன்னு சொல்லுவாங்க. உளுந்தூர்பேட்டை சைடு கொல்லன்னு சொல்லுவாங்க.
அதுவும் மணல் மேடா இருந்ததா மணக்கொள்ளை. நம்ம ஊர்லலாம் காடு, வயக்காடு, வயல் காடு. காடுன்னு நான் போயிட்டு நம்ம எங்க காட்டுல நெல்லு போட்டிருக்கோம் அப்படின்னு என் ஊர்ல போய் சொன்னா, என்னது காடா, காட்டுக்குள்ள சிங்கம் புலிலாம் இருக்குமே. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கூட நான் என்ன இவங்கலாம் காடுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கு அவங்களுக்கு. வந்துட்டோம், நம்ம வயல்கிட்ட வந்துட்டோம். அதோ தெரியுது பாருங்க, பச்சை பசேர்னு. தெரியலல்ல, வண்டி விட்டு இறங்கினாதான் தெரியும். இப்ப லைட்டு குறைய குறைய நமக்கு ஆபத்து. ஏன்னா லைட்டு குறைஞ்சா வீடியோ ஷூட் பண்ண முடியாது. பேட்டரியும் லோவா இருக்கா. சரி, இப்போதைக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எது நம்ம வயல்னு. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போயிட்டு இறங்கி ஒவ்வொரு வயலாக போய் நம்ம பார்த்துருவோம். அம்மா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாழினி, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கொக்கு பார்க்க வந்திருக்கோமா? இப்போ வந்து நம்மளுடைய விவசாய நிலத்துக்கு வந்திருக்கோம். நேற்று ஈவினிங் வரும்போது லைட் இல்லை, இருட்டி போச்சுன்றதுனால நேற்று நம்ம அதை கண்டினியூ பண்ணலை. இப்போ பகலில் வந்திருக்கோம். இப்போ ஃபுல்லாக சுற்றி நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அம்மா ஒரு ஆளாக தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு அவங்கள பார்ப்போம். யானி, ஆயாவை பார்த்துட்டு வருவோமா? போலாமா? எங்கே இருக்காங்க ஆயா? எங்கே இருக்காங்க? கொக்கு பார்க்க தான் போறியா? சரி, யாழினி வந்து கொக்கு பார்க்க தான் வருதா? சரி, பார்ப்போம். இங்கே நிறைய கொக்கு இருக்கும், தண்ணி தார இருக்கும், மீன் இருக்கும். தண்ணி இருந்துச்சுன்னா மீன் இருக்கும், குட்டைகள்லாம். சரி, முதல்ல நம்ம போய் பார்ப்போம். யாழினி, எங்க போற? ஏய், வழி இங்க இல்லடா, அங்க அப்படி போலாமா? யாருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறீங்க? யானி, யாருக்கு சாப்பாடு? ஆயாக்கு. ஆயாக்குடா. ஆயா தனியா இருக்காங்கல்ல, யாழினி கொண்டு வந்து இங்க விட்டுறணும். நீ வந்து களை பறிக்கணும். இங்க பாரு, அங்க பாரு, கொக்கு. கொக்கு போகுது. வாவ், இங்க பாருங்க. இந்த வயல்ல வந்து தண்ணி இல்லாம இருக்கிறதுனால காஞ்சி போயிருக்கு. ஏன் தண்ணி விடாம இருக்காங்கன்னு தெரியல. கிணறே வச்சிருக்காரு. கரும்பு வெட்டி அடுத்த பயிர் மணிஞ்சிட்டு இருக்கு. இது நம்ம வயல் கிடையாது, இதுக்கு பக்கத்து வயல் தான் நமக்கு. அம்மா மா, சரி, இவ்வளவு தூரம் கேட்காது. யாழினி, நீ ஆயா கூட இருந்து களை பறிச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க நானும் அம்மாவும் ஊருக்கு போறோம். கொக்கு பார்த்துட்டு இருக்கியா? ஏண்டா? சரி, நம்ம கிட்ட போயிடுவோம். வந்துட்டோம். இந்த பச்சை பசேர்னு தெரியுது இல்லையா, இதெல்லாமே நம்மளுடைய நிலம் தான். இங்கேருந்து இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து அப்படியே டவுன் பார்த்தோம்னா எது வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் நம்ம இடம் தான். இருங்க காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ஏரியாவுடைய கார்னருக்கு போயிடுவோமா? எங்கே இருக்கோம்? ஓகே. வாவ், யானி, தண்ணி வருது பாரு. தண்ணி அருவி மாதிரி கொட்டுது யாழினி. ஏன்பா? இங்கே பாரு, இந்த தண்ணி எங்கேருந்து தெரியுமா வருது? அதோ அங்கே ஒரு மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த தண்ணி வந்து நம்ம பக்கத்து வயல்காரங்க கிணறு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட தண்ணி கடன் வாங்கி, இல்லை போர் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட தண்ணி கடன் வாங்கி தான் நம்ம வயலுக்கு தண்ணி பாசிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் ஏரியிலேருந்து வந்துடும், விழாது. சில நேரங்களில் ஏரியிலேருந்து வந்துடும், இல்லாத நேரங்களில் இந்த மாதிரி வந்துடும். பரவாயில்ல, பயிரெலாம் கொஞ்சம் நல்லாவே செழிப்பாகவே வளர்ந்துருக்கு. கருத்தெல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. கருத்து வந்துருச்சு. கருத்து எல்லாமே லைட்டாக ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, நீ கீழே விழ மாட்டடா, அப்பா அவனை பிடிச்சிப்பேன். ஏன் இந்த தண்ணியில் குளிக்கிறியா? ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு பாரு. இப்போ வந்து இதுவும் நம்மள தானே? ஆமா, இங்க இருந்து குழந்தைங்க ஊழ்ந்துற போகுது. அந்த நேரா தெரியுது பாத்தியா, அந்த கொஞ்சம் முள்வேலி தோப்புலாம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி பச்சையா இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம பின்னாடி பின்னாடிலாம் இல்லை, நம்ம இங்க நிக்கிற இடத்துல இருந்து
இந்த இடத்துல இருந்து இந்த நேராக அப்படியே இப்படி இந்த கிராஸில் இதுக்கு நேராக அந்த லாஸ்ட்டில் ஒரு கம்பம் தெரியுது இல்லையா, அந்த லாஸ்ட்டில் தெரியுதா? லைட்டாக தெரியுது. நான் நடந்தே உங்களுக்கு போய் காட்டுறேன் வாங்க. பாப்பா தூக்கிக்கோங்க. யானி தூக்கிக்கலாமா? யானி இதில் நீ குளிச்சுட்டு வரியா? வேணாமா? சரி அப்பாட்ட வந்துடுறேன். இப்போ இதெல்லாம் வந்து பக்கத்து நிலத்துடைய பயிர். இது நமக்கு முன்னாடியே வச்சாங்களோ? ஆமாம் ஆமாம், நல்லா வந்துருச்சு. இது நல்லா கருத்து வந்து கொஞ்சம் காயவே ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாமே நம்மளுடைய நிலம். இது வந்து யானி, இது வந்து நம்ம தாத்தா இருக்கார்ல, அதாவது எங்கள் அப்பா. இருக்கு எங்கள் அப்பா இருக்கார்ல, எங்கள் அப்பா தான் இந்த நிலத்தெல்லாம் வாங்கினாராம். எங்கள் தாத்தா இருக்கார்ல, உங்கள் குல தாத்தா, எங்கள் தாத்தா வந்து வேறு இடத்துல நிறைய நிலம் வச்சுருந்தாராம். அதையெல்லாம் ஒன்று ஒன்றா விற்றுட்டே வந்தாராம். விற்றுட்டு இந்த நிலத்தை மட்டும் எங்கள் அப்பா ஃபாரினில் போயிட்டு வேலை செஞ்சு சம்பாரித்து வாங்கினாங்களாம். இது வாங்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே முள்ளு செடி, ஒன்றுமே முளைக்காத ஒரு மாதிரி, எப்படி சொல்ல, வண்டல் மண்ணை மாதிரி அப்படியே இருந்திருக்கு, ஒரு காடு மாதிரி இருந்திருக்கு. தாத்தா என்ன பண்ணார், யார், எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவுடைய அப்பா இதை திருத்தி, சரி இதை விவசாயம் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஆரம்பத்தில் கெவுரு அப்புறம் உளுந்து எல்லாமே போட்டிருக்காரு. கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்ததை பார்த்துட்டு சரி நெல் போடலாமே அப்படின்னு நெல் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நெல் தான். நல்லா நெல் வளர்ந்து, அதுவும் ஏரி தண்ணியில் மட்டுமே 80 மூட்டை நெல்லெல்லாம் எடுத்திருக்காங்க. இது ஒரு சுமார் 4 ஏக்கர் 5 இருக்கும். இதுதான் நீ வந்து பெருமையாக சொல்லலாம், எங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு நீ பெருமையாக சொல்லிக்கலாம். நான் எங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏய் குருவி கூக்கு. இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம்ல அந்த ஸ்ட்ரெச்சில் இருந்து, இதோ அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியுது இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லேண்டு தான். அப்பா அத்தா அங்க இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காங்களே, இதுதான்ப்பா அவங்க அஞ்சாலச்சி சிட்டி இருக்காங்களே, அவங்க அண்ணன் தம்பி லேண்டு. இதெல்லாம் நம்மளது தான். இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த கீழேருந்து அப்படியே சுற்றி க்ரீனிஷாக தெரிகிற வரைக்கும், இந்த லாஸ்ட் வரைக்கும் எங்கெல்லாம் க்ரீனாக இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய லேண்டு தான். ஏமா உட்காந்துட்ட? டயர்டாயிடுச்சா? இப்போவே டயர்டாயிட்டினா ஃப்யூச்சரில் ஒரு 20 வருஷம் கழிச்சு திருப்பி இங்கே வந்து ஃபார்மிங் லேண்டுக்கு வந்து விவசாயம்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணுவேன்? அப்போ பண்ணிப்பேன். அங்கே வந்து கூடையில் சாப்பாடு தூக்கிட்டு வரணும். மாமோய் நீங்கள் எங்கே இருக்கீங்க? முந்தானை முடிச்ச படத்தில் அந்த ஒரு டைலாக், சோறு கொண்டாந்துருக்கு. என்னப்பா யானி நீ வந்து இங்கே விவசாயம் பண்ணுவியா? பண்ணுவியா? ஓ சரி, இதுக்கே டயர்டாக இருக்கக்கூடாது. 2K கேர்ள், இந்த 2K கேர்ள்ஸ் வந்து என்ன போட்டா? இந்த வயலுக்கு எங்கேருந்து தண்ணி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? அதோ தெரியுது பாரு, அங்கே ஒரு ஏரி. தெரியாது. நாளைக்கு நீங்கள் வந்து தண்ணி கட்டுறீங்களா? கட்டுறீங்களா? நான் அதுக்கு முன்னாடி கட்டியிருக்கேன் தாத்தா கூட. நாளைக்கு வந்து கட்டுவீங்களா? நாளைக்கு இப்போ அதனோட பார்த்து வே எங்கே இருக்குன்னு தெரியல. என் தம்பிக்கு தெரியும். அதுதான் ரெகுலராக பண்ணாதான். என்ன கீழே போட்டியா? சரி நம்ம ஆயிரம் போமா. சரி இதெல்லாம் நம்ம அப்போ எங்க அத்தையை காணோம். அங்கே கலப்பரிச்சிட்டு இருக்காங்கப்பா, குனிஞ்சி பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால தெரியாது. எடுத்துட்டு வா யாழினி. அதனால நீ வந்து பெருமையாக சொல்லிக்கலாம், எங்கள் தாத்தா சம்பாரிச்சு சுற்றி பாருங்க. எடுத்துட்டு வா யாழினி சொல்லுதில்ல. யாழினி அம்மா. சரி இப்போ வந்து
இப்போ நம்ம தாத்தா சொத்துலாம் இருக்குல்ல, கொள்ளு தாத்தாலாம் இருக்காங்களே, அவங்க சம்பாரித்த சொத்து எல்லாமே விற்றுட்டாங்க. விற்றுட்டு இப்போ நம்ம வீடு இருக்கோம் இல்லையா, வீடு மட்டும்தான் நம்ம தாத்தா முப்பாட்டன் சொத்து. மற்றது எல்லாமே, மற்றதெல்லாம் என்ன, இதுதான். இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இதுதான் நம்ம தாத்தா அதாவது எங்கள் அப்பா உன் தாத்தா சம்பாரித்த சொத்து. இதில் தான் இப்போ நம்ம விவசாயம் பண்ணி நெல் அறுவடை பண்ணி மம்மு சாப்பிட்றல. நீ மம்மு இங்கேருந்து தான் உனக்கு வருது. நல்லா இருக்கா மம்மு? இங்கேருந்து தான் வருது. அப்போ நீ என்ன பண்ணணும்? ஆயாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணால் தான் உனக்கும் மம்மு தருவாங்க, இல்லைன்னா தரமாட்டாங்க. சரியா? சரி, ஆயாவை கூப்பிடு. இங்கே வர ஆயா, கூப்பிடு. இங்கே வர சொல்லு ஆயா. ஆயா, மம்மு கொண்டு வந்திருக்கேன், வா சொல். கூப்பிடு, கூப்பிட்றா, சத்தமாக கூப்பிடு. ஆயா. யாய் நீ உன்னை கூப்பிடுது. ஆமாம், உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வருது யாழினி. ஹாய் கைஸ், எங்கள் அம்மாட்ட 4 வார்த்தை பேசுவோம். எப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து. கிட்ட வாமா. எடுக்கல வா, கிட்ட வா. நீ வந்து 4 வார்த்தை பேசணும்.